ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை சத்தமாய் எல்இடியை பார்த்து வாசிக்க விரும்புகிறேன். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்? முதல் 2 காரியம் தியானிச்சிட்டோம். முதல் நாள் உபவாசத்துல என்ன தியானிச்சோம்? தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தினா என்னன்னு தியானிச்சோம். 2வது வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, காட் ஃபியரிங் மேன், அதை நேற்றைய தினத்திலே தியானித்தோம். 3வது ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அல்லேலூயா. இந்த ஊர்ல யார் தர்ம கர்த்தான்னு கேட்பாங்க. உங்களுக்கு பேரு இனிமே தர்ம கர்த்தான்னு வரணும். தர்மம் பண்றதுல உங்களுக்கு நிகர் யாருமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன்மை, நம்ம ஏன் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிற, அநேகரை போஷிக்க, நேசிக்க, அநேகருக்கு உதவி செய்யதான் கர்த்தர் நம்மை நல்ல நிலையில வச்சிருக்கிற. அல்லேலூயா. வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியு எப்படி இருந்தாரோ, 9:36 தொற்கால் எனப்படுகிற தபித்தா, அவளை பத்தி படிப்போமா? கிரேக்க பாஷையிலே தபித்தால் என்னும் பேருடைய, எல்லாரும் கவனிங்க, நீங்க எல்லாம் யாருங்க? சீஷி, ஆண்கள் சீஷர்கள். இனிமே நீங்கெல்லாம் விசுவாசின்னு சொல்லக்கூடாது. 15 வருஷம் சபையில உட்கார்ந்துக்கிட்டு விசுவாசின்னு சொல்லக்கூடாது. விசுவாசின்னு சொன்னீங்கன்னா விஷ ஊசின்னு அர்த்தம். இனிமே உங்களை எப்படி சொல்லணும்னா, நான் சிசி, 100 சிசியான்னு கேட்காதீங்க, சிசி, சீஷர்கள், சிசி. இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, தர்மங்கள் செய்யறதுலையும் நற்கிரியைகள் செய்யறதுலையும் நம்ம எப்படி இருக்கணும்? மிகுதியாய். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு முக்கியமான காரியத்தை நல்ல விளைக்குவோம். ஆண்டவர் தர்மம் செய்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆலயத்தில் இருந்தது தர்ம பெட்டி. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவரும் அவரை பிடிக்கவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தர்ம பெட்டி, காணிக்கை பெட்டி அருகிலே உட்கார்ந்திருந்து நிறைய விஷயங்களை பேசினார். வேத புத்தகம் இதையே அப்படி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னா, ஏசாமி இருந்த காலத்திலேயே என்ன இருந்தது? ஆலயத்தில் காணிக்கை இருந்தது, தர்ம பெட்டி இருந்தது. ஆண்டவர் அதை விரும்பினார். ஆண்டவர் அதை ஜனங்களிடத்துல கேட்க சொன்னார். இதெல்லாம் 30ஆம் தேதி சாயந்தரம் ரொம்ப தெளிவா நான் உங்களோட பேசினேன். வேதாகமத்தில் பக்தன் யோபு சொல்றார், 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல யோபு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மடிந்து போகிறதையும் கண்டபோது நல்ல கவனிங்க. அந்த 19ஆம் வசனத்துல ஏழைக்கு
மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதை நான் கண்டபோது, ஒருவனுக்கு உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதை காணும் போது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆடை இல்லாதவர்களுக்கு நம்ம கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? ஆடை கொடுக்கணும். கொர்நேலியுட்ட இந்த குணம் இருந்துச்சு. மிகுந்த தர்மங்களை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். சங்கீதக்காரன் தாவீது 82ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல இப்படி சொல்ற, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் நீதி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்துல ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களால முடிந்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு முறை நான் ஒரு மனுஷன் என்கிட்ட பிச்சை கேட்கும்போது, என்கிட்ட கொடுக்கறதுக்கு பர்ஸில் இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியான்னு சொல்லி போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மனுஷன் போயிட்டான். நான் கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா அலையிறேன். எந்த சைடு பார்த்தாலும் அவனை பார்க்கவே முடியல. சில நேரங்களில் நம்ம உதவி செய்ய முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நேரிடும். இதுக்கு நம்ம எப்பயும் எப்படி இருக்கணும்னா ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஏழைங்களுக்குன்னு நம்ம கையில் ஒரு சின்ன தொகை இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அது சின்ன தொகையோ பெரிய தொகையோ, உங்க மனதில் நியமித்தபடி சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் என்ன செய்யுங்கள்? நீதி செய். அந்த உபவாச நாட்கள்ல ஒரு ஏழையை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, அவர்களை வயிறார போஷிங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஏழையை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரணும், எனக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு வரணும், எனக்குள்ள ஒரு ஏக்கம் வரணும். ஒரு ஏழையினுடைய கண்ணீரை நம்ம துடைக்கணும். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப கொடுப்பார். உண்மையாகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை பிராக்டிக்கலா அனுபவிக்கலாம். ஒவ்வொரு ஏழைக்கு நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் அதை திரும்ப நமக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த நீதிமொழிகள் 19:17. அதே போல பிரசங்கியின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? நல்ல கவனிங்க. மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவன் உள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஒரு ஏழை எல்லா இடத்துலயும் தைரியமா நிக்க மாட்டாங்க. ஒரு ஏழை, நம்ம சபைக்கு வர்ற ஏழைகளை நம்ம ரொம்ப நேசிக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும்,
கர்த்தர் எந்த ஏழையும் கைவிட மாட்டார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எந்த ஒரு நீதிமானையும் பசியினால வருந்த விடுவாரா? சொல்லுங்க, எந்த ஒரு நீதிமானையாவது பசியில வருந்த விடுவாரா? ஒருத்தரையும் பசியில வருந்த விட மாட்டார். உண்மையா கர்த்தரை நான் சாட்சிங்க. கர்த்தரிடத்துல மணிக்கணக்கா நீங்க ஜெபம் பண்ணி பழகுங்க. அவர் நம்மை நடத்துற விதமே ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை படிங்கள. எஸ்தர் 9:22. அந்நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் எளியவர்களுக்கு திட்டம் பண்ணினான். யார் திட்டம் பண்ணது? சொல்லுங்க, யார் திட்டம் பண்ணது? மொர்தெகாய், எஸ்தருடைய சித்தப்பா. எஸ்தருடைய சித்தப்பா போட்ட திட்டம் என்ன? எல்லாரும் விருந்து உண்டு சந்தோஷமா இருக்கவும், ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம். யாருக்குங்க தான தர்மம் பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எளியவர்களுக்கு. தாழ்மையா சொல்றேன், உங்க கண்ணால காண்கிற சகோதரனிடத்துல நீங்க அன்பு வைக்கலனா, காணாத தேவனிடத்துல நீங்க என்ன பண்ண முடியாது? அன்பு கூறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, அண்டர்லைன் பண்ணுங்க, பர்னபாவும் சவுலும் என்ன ஊழியங்க? எனக்காக பக்கத்துல கை கொடுத்து, ஊழியத்துல ஒரு ஊழியம். இன்னொரு முறை சொல்லுங்க, ஊழியத்துல ஒரு ஊழியம். இன்னொரு முறை சொல்லுங்க, ஊழியத்துல ஒரு ஊழியம். இந்த ஊழியம் நம்ம சபையில இருக்கா இல்லையா? இருக்கா. ஆனா பணம் தான் இல்லை. ஏழைலாசர் ஊழியம்னு இருக்கு. அந்த ஏழைலாசர் ஊழியத்துல என்ன இல்லை? பணம் மட்டும்தான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல சில குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், சில காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பணம் கட்டணும், சில பிள்ளைங்களை தூக்கி விட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேறு கொண்ட எருசலேமை விட்டு என்ன செய்தார்கள்? அல்லேலூயா. தயவு செய்து நீங்க ஜெபக்குழு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க ஜெபக்குழுல வீட்டில் வந்து டெய்லி அந்த ஜெபம் நடக்கும் போது ஒரு கட்டத்தில் உங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? அக்கா, அந்த ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? வசன போர்டு வாங்கி வீட்டில் வைக்கலாம், பைபிள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஏழை எளியவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த தர்ம ஊழியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லேலூயா. இது மாதிரி சபை உங்களுக்கு கிடைக்குமாங்க? எந்த பாஸ்டராவது உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுப்பாரா? சத்தியமா சொல்லி கொடுக்க மாட்டார். நீங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சபை ஆரம்பிச்சிருவீங்கன்ட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பார். நான் தைரியமா சொல்றேன், உங்க வீட்டில் ஆரம்பிங்க, ஜெபக்குழுவை ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். வேதாகமத்தில் ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாருங்க. யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு, அண்டர்லைன் யுவர் பைபிள், யாருக்கு நான் தப்பு வைக்கப்படணும்? சொல்லுங்க, யாருக்கு நான் தப்பு வைக்கப்படணும்? அவிசுவாசிகளுக்கு நான் தப்பு வைக்கப்படும்படிக்கு அவர்களால் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். நான் செய்யற அந்த தர்ம சகாயத்தை அவர்கள் அங்கீகரிக்கணும் முதல்ல. அடுத்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய ஆவியானவருடைய நாங்க போய் பரிசுத்தவான்களை பார்த்து இந்த தர்ம காணிக்கைகளை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த குடும்பங்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். எங்களை சீட் பண்ணிடக்கூடாது, வேணான்னு எங்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க படிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன எழுதுறார் பவுல்? பரிசுத்தவான்களுக்காக நீங்களும் ஆண்டவருக்கு சித்தமான நம்ம சர்ச்சில் எதையாவது ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு தர்ம பெட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 21 நாள் முடியட்டும். எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க? எங்க வைப்பேங்கிறத இப்ப சொல்ல மாட்டேன். ஒரு தர்ம பெட்டி வச்சிருவேன். அந்த தர்ம பெட்டியில 10 பைசா கூட நம்ம தொட போறது இல்லை. முழுக்க முழுக்க அது யாருக்கு தான் போகுது? ஏழைகளுக்கு. ஒரு ஏழைக்கு கூரை போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம செய்யறோம். ஒரு ஏழைக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஏழைக்கு தரை போட்டு கொடுக்குறோம். ஒரு ஏழைக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்து கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம ஏழைகளுக்கு உதவுறதுக்கு இந்த தர்ம பணத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம். அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் நாங்கள் அவர்கள். அல்லேலூயா. தங்கள் உபகாரம். நிறைய பேரு உபகாரம்னு வச்சிருப்பாங்க, ஒரு காரமும் இருக்காது. உபகாரம்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கொடுக்குறது. எங்க அம்மா அப்பா எனக்கு நல்ல பேரை வச்சிருக்கிறாங்க. சகாயம். சகாயம்னா உதவி செய்கிறது. அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. சகாயம்னா உதவி செய்கிறவர். என் மகனுக்கு எபினேசர்னாலும் அதுதான் அர்த்தம், உதவி செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். உபகாரம். உபகாரம் பண்ணணும். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஐயா பசிக்குதுன்னு சொல்லிட்டானா அடுத்த ஸ்டெப் நம்ம நகரக்கூடாது. அங்கே ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்தில் நின்று பார்த்து ரசிக்கணும். நீங்க பிரைஸ் தி லார்ட். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த 8:6 படிங்க. 2 கொரிந்தியர் 8:6. தீத்து அதை முடிக்கவும். நம்ம பீரோல இருக்கிற புடவை, பேண்ட், ஷர்ட்டை, துண்டு, போர்வை, கைலி, இதெல்லாம் நீங்க ரோட்ல தெரிகிற ஏழைகளை பார்த்தா உடனே இங்க போன் அடிங்க. ஏழைலாசர் ஊழியத்துக்கு இன்சார்ஜ் யாரு? 3 பேரை போட்டனே. ஏழைலாசர் ஊழியத்துக்கு இன்சார்ஜ் போட்டனே 3 பேர். இவங்க 3 பேரையும் பார்த்துக்கிட்டீங்களா? எல்லாரும் இவங்க 3 பேருடைய போன் நம்பரையும் வாங்கிக்கோங்க. நீங்க ரோட்ல ஒரு ஏழையை பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்காவது ஒருத்தர் போன் அடிச்சு கைலி இருக்கா, போர்வை இருக்கா, நைட்டி இருக்கா, புடவை இருக்கா, எது இருக்கான்னு கேளு. இருந்ததுன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பீரோல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உட்காருங்க. நன்றி. இந்த 3 பேரும் செயல்படுறாங்க, நான் நம்புறேன். உள்ளுக்குள்ள ஸ்டாக்கே இருக்கக்கூடாதுமா. அது வெளியே போனாதான் அடுத்த ஸ்டாக் வரும். உள்ள ஸ்டாக் நிறைய இருக்கா உள்ள? அப்ப ஊழியம் நடக்கலன்னு அர்த்தம். தர்ம ஊழியம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அது வெளியே போனா தான் அடுத்து அந்த பீரோல் என்ன செய்யப்படும்? நிறைக்கப்படும். ஹல்லேலூயா. 8:7 பாருங்க. 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் 4 விஷயம். என்னென்ன விஷயம்? விசுவாசம், போதிப்பு, அறிவு, எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள 5 காரியம். மற்ற எல்லா காரியங்களிலும் இந்த தர்ம காரியத்திலும் பக்கத்தில் கை கொடுங்க. நீங்க நல்ல ஆத்தும ஆதாயம் பண்றீங்க, நல்ல கிராம ஊழியம் பண்றீங்க, நல்ல வசனம் படிக்கிறீங்க, நல்ல தெருவா டிராக்ஸ் பண்றீங்க, நல்ல ஊழியம் செய்றீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அது எல்லாத்த விட தர்ம காரியத்துல பெருகணுமா? கொர்நேலியு மாதிரி உங்க வீடு மாறணுமா? எதுல பெருகிறீங்களோ இங்க பாருங்க. நீங்க எவ்வளவு நல்ல ஊழியம் பண்ணாலும் தர்ம காரியத்துல பெருகணுங்கிறார் பவுல். ஹல்லேலூயா. தர்ம காரியத்துல சபை என்ன பண்ணணுங்க? பெருகணும். பெருகணும். தர்மம் கொடுக்கறதுல யோசிக்கவே கூட. தர்மம் கொடுக்கறதுல எங்க அம்மா சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எங்க வீட்டுல விரதம்.
சனிக்கிழமை கம்பல்சரியா விரதம். எல்லா பிள்ளைங்களும் எங்க அம்மா விரதம் இருக்க வச்சிருவாங்க. விரதம் இருக்கிறதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு, மத்தியானம் இலையில சாப்பாடு கொடுப்பாங்க. இலையில மற்ற நாள்ல தட்டு தானே, அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் இலை. ஆனா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு அம்மா 12 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இந்த அயனபுரம் 3ஆம் வீதியில இருந்து. நம்ம பேரையும் நான் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஞாபகம் வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு எங்க அம்மா இலை போட்டு தண்ணி தெளிச்சு 3 வகையான கூட்டு வச்சு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி நெய் ஊற்றி அது தண்ணியெல்லாம் செம்புல இருந்து எடுத்து அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் திண்ணையில உட்கார்ந்துருப்போம். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த விஷயம். தொட்டிற் பழக்கம் சுடுகாடு போற வரைக்கும் விடாது. அன்னைக்கு அதே மாதிரி நான் சும்மா ஊழியக்காரனா வரலங்க. அது எங்க அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எங்க தெருவில் ஒரு வயசான ஐயா ஆள் செக்க செவேர்னு இருப்பார். எங்க தாத்தா மாதிரியே சட்டை போட்டிருப்பாரு. வாட்சை பாக்கெட்ல கழுத்து இதுல சட்டையில மாட்டி வாட்ச ஞாபகம் இருக்கா? அவர் எங்க அம்மாட்ட ஒரு டிராக்ஸ் கொடுத்து 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பார். அவர் அந்த மனுஷன்லாம் எங்க வீட்டுல கால் வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். எங்க அம்மா அவர் அவ்வளவு நேசிப்பாங்க, அவ்வளவு நேசிப்பாங்க. அவருக்கு காணிக்க கொடுப்பாங்க. அவருக்கு காணிக்கும் அவ்வளவு நேரம் ஆண்டவரை பத்தி சொல்வார். அவர் சொல்லிட்டு அந்த ஐயா அப்படியே என் கண்ணு முன்னாடி அந்த ஐயா நிக்கிறது அப்படியே இருக்கு. இதெல்லாம் சும்மா நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, உங்க வீடு என்ன செழிப்பா மாறுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. தயவு செய்து கருமையா மட்டும் இருந்துடாதீங்க. கருமையா நம்ம உயிரோட வாழவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இருக்குதோ இல்லையோ இருக்கிறத எடுத்து கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன நடக்கு? தர்ம காரியத்துல பெருகணும். தொடர்ந்து நீங்க பாருங்க, அந்த 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மனம் விருப்பம் விளங்கவும் தர்ம பணத்தை கொண்டு. இங்க பாருங்க, நம்ம ஊழியத்துல எதை தப்பு நடக்குது? தர்ம பணம் இன்னும் சேர்க்கல. அதனாலதான் நம்ம சர்ச்சை இன்னும் கட்ட முடியாம இருக்கிறோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தர்ம பெட்டி வைக்கணும். அதில் 21 நாள் முடிகிறதுக்குள்ள சூப்பர் தர்ம பெட்டி சேவியா ஒரு ஆசாரியை பிடிச்சு உன் பொறுப்புல விட்டுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல இது போட்டு தர்ம பெட்டின்னு போடணும். கீழே ஏழைகளுக்கு மட்டும் அப்படின்னு போடணும். யாரும் திறந்து வேற யாருக்கு என்ன பண்ணிடக்கூடாது. நான் பொய் சொல்லல, போன வாரம் கிட்டத்தட்ட அவ்வளவு பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா அந்த அம்மா நடுத்தருவில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். கர்த்தர் நல்ல, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இந்த பிரசங்கத்துல வேற சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. நல்ல கவனிங்க. தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழிதுணையா இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. ஊழியத்துல எது சேர்க்கப்படணுமா? எல்லாரும் பேசுங்களேன். இதெல்லாம் நிறைய சபைகள்ல இல்ல. இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கொடுக்கிற பணத்தை நாங்க தர்மம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தர்மத்துக்கு பெட்டி, தர்ம பெட்டியில சேர்க்கணும்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. தர்ம பணத்தை குறித்து ஒருவனை எங்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தாதபடி நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. அல்லேலூயா. இப்ப இதுக்குன்னு ஒரு ஊழியக்காரரை போடலாம். தர்ம பெட்டியை சேர்க்கிறதுக்கு, தர்மம் செய்யறதுக்கு ஒரு ஊழியக்காரர் எழுமலாம் நம்ம சபையில. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும். அப்ப நம்ம சபையில கண்டிப்பா தர்ம பணம் என்ன செய்யணும், சேர்க்கணும். ஆனா எல்லா பாஸ்டரையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க கொடுக்கிற காணிக்கையில, நீங்க கொடுக்கிற தசமபாகத்துல நாங்க எல்லாருக்கும் என்ன பண்றோம், தர்மம் கொடுக்கிறோம். இருந்தாலும் பவுல் அருமையா சொல்றாரு, தர்ம பணம் தனியா என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், இப்ப இந்த மாதிரி நேரத்துல உங்களை ஒவ்வொரு உண்டியல் சொன்னேன். அந்த உண்டியலே வேணாம். தர்ம பெட்டி இருந்துச்சுன்னா நம்ம நாக்கு அடக்கி 5 டீ குடிக்கிற இடத்துல 10 காப்பி குடிக்கிற இடத்துல ஒண்ணுமே சாப்பிடாம ஒரு காப்பியோட மிச்ச காசு பூரா தர்ம பெட்டியில போட்டுரும். இன்னைக்கு மீன் எடுக்கல, கறி எடுக்கல, கோழி எடுக்கல, அந்த காசு பூரா தர்ம பெட்டிக்கு. இப்படி சேர்ந்துச்சுன்னா நம்ம பட்டணத்துல எத்தனையோ ஏழைகள் சபைக்குள்ள வந்துருவாங்க.
அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் ஒரு நமக்கு அவ்வளவுதான், டைம் பாஸ் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. தான தர்மத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது என்ன மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா? லோபின்னா என்ன? இல்ல லோபின்னா என்னன்னு கேட்கிறேன். தோபி இல்ல, லோபி. லோபினா கஞ்ச பயன் அர்த்தம். லோபித்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு என்ன மாதிரி என்கரேஜ் பண்றாரு பாத்தீங்களா பவுல்? உங்களிடத்தில் முன்னதாகவே அனுப்புவது எனக்கு. அந்த 9:13 பாருங்க. 9:13, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை 9:12 படிங்க. 9:12 படிங்க. இங்க பாருங்க, தர்ம சகாயம் ஒரு வாக்குத்தத்தம், தர்ம சகாயம் ஒரு பணிவிடை, தர்ம சகாயம் ஒரு ஊழியம், தர்ம சகாயம் பரிசுத்தவான்களுக்காக செய்யப்பட வேண்டிய காரியம். அல்லேலூயா, சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 13ஆம் வசனம் பாருங்க. 13 படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதே அடுத்தது இந்த 1ஓட முடிச்சிருவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 13:16. அன்றியும் எல்லாரும் படிங்க, எல்இடிய பார்த்து. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை படிங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க தான தர்மம் பண்றது யாருக்கு ரொம்ப பிடிக்குமா? பேச மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப பசிக்குதா? எழுந்திருப்போமா? கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷங்க? எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? 2வது, 3வது. நான் இது ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க கொர்நேலியுட்ட. அல்லேலூயா, எழுந்திருப்போமா? ஆண்டவரே, எங்க வீடு ஒரு கொர்நேலியு வீடா மாறாதா? சொல்லுங்களே. ஏசப்பா, எங்க வீடு என்ன வீடா மாறணும்? கொர்நேலியு வீடா மாறணும். எத்தனை பேர் அப்படி ஏங்குறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி ஏங்குறீங்க? உங்க வீட்டுல, உங்க வீட்டு திண்ணையில ஒரு டப்பாவில் சில்லற காசெல்லாம் போட்டு வைங்க. ஏன்னா தர்மம் கேட்க வரும்போது நீங்க தடவிட்டு இருக்க கூடாது. இல்லையா? சொல்லுங்க. என்ன சத்தம் இல்ல? நாங்க செய்யறத நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். அந்த நேரத்தில் நம்ம பாக்கெட்டை நோண்டிக்கிட்டு கொடுக்க முடியாம போயிடக்கூடாது. எங்க வீட்டில் திண்ணையில ஒரு டப்பால சில்லற ஃபுல்லா நிரம்பி இருக்கும். 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், 20 ரூபா காயின், அது காயினா இருக்கும். ஆமென். காயின் ஆபேல் இல்ல, காயின். அந்த காசு வர்ற ஏழைகளுக்கு தர்ம சகாயம் பண்ண. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னையில இருந்து உங்க வீட்டுல என்ன ஸ்டார்ட் ஆகணும்? சிஸ்டர், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க செய்யற தர்மத்தின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்க செய்யற தர்மத்துல யார் பிரியமா இருக்கிறா? ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போய் ஜெபத்தை கேட்டதுக்கு முதல் காரணமே, இவன் பண்ற தர்மத்தை அவரால் ஜீரணிக்கவே முடியல. நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்துருவார் கர்த்தர். ஆமென். ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வந்து ராத்திரி, அம்மா 10:30 மணிக்கு மேல பசிக்குதுமா 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 பசிக்குதுமான்னு ஒரு ஏழை துடித்து கத்துறான். அப்ப போறியா இல்லையா? கதவெல்லாம் என்ன பண்ணியாச்சு? பூட்டியாச்சு. லைட்டெல்லாம் என்ன பண்ணியாச்சு? ஆஃப் பண்ணியாச்சு. வர்றான் பாரு, பிச்சை கேட்டு வர்ற நேரம். அம்மா, நான் வரக்கூடாதுதாம்மா, இந்த நேரத்துக்கு நான் வரக்கூடாதுதாம்மா, பசிக்குதே, நான் எங்க போவேன்? உங்களை நம்பி வந்தேன், நீங்க தருவீங்க நம்பி வந்தேன், பசிக்குதுமா அப்படின்னு பயங்கர சத்தம் போட்டு அந்த அம்மா விரட்டி அடிச்சிருச்சு. அடுத்த நாள் இந்த அம்மா முட்டிக்கால் போட்டு ஜெபிக்குது.
ரட்சிக்கப்பட்ட அம்மா தான். இது உண்மையா நடந்தது. ரட்சிக்கப்பட்ட அம்மா தான் முழங்கால் போட்டு ஓன்னு அழுது ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு அதைத்தார் இதைத்தார். நேத்து ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வந்து என்னை விரட்டி அடிச்சிய, இப்ப உனக்கு நான் எப்படி இதெல்லாம் தருவேன்? ஆண்டவரே நீர் யார்? நேத்து ராத்திரி உன் வீட்டுல வந்து பிச்சை கேட்டாதே. அறியாமலும் தேவ தூதர்களுக்கு என்ன செய்தது உண்டா? உபசரித்தது உண்டு. நம்ம வீட்டுக்கு தெய்வமே வருவார் சில நேரம். அறியாமல் கூட நம்ம யாரை போஷித்தது உண்டு. தான தர்மம் பண்றதுல தயங்காதீங்க, சந்தோஷமா செய்யுங்க, இருக்கிறத கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நல்ல தகப்பனே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 3ஆம் நாள் உபவாச ஜெபத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் கைகளை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறோம். வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. தான தர்மங்கள் என்ற வாக்குத்தத்தம், தான தர்மங்கள் என்ற சத்தியம், தான தர்மங்கள் என்ற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஊழியமாய் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். தான தர்மங்களை சேகரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட எங்கள் வாழ்க்கையில கொர்நேலியுவை போல எங்களை மாற்றுவீராக. எங்கள் குடும்பம் தான தர்மம் செய்கிற குடும்பமாய் மாறுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.